அம்மாடி, துளசி ஆடியும் போல அசந்தும் போல அவன் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கான். எல்லாம் நடிப்பு. அவ அசந்து போற மாதிரி நடிச்சிருக்காடி பைத்தியம். என்ன சொல்றீங்க? ஆமா, சுதர்சன் தனக்கு கிடைக்க மாட்டா, ஊரை விட்டு ஓடிடுவா, அப்புறம் உனக்கு தான் உன் ஆம்பளையா அப்படின்னு பிளான் பண்ணோம் இல்லையா? அது நடக்காது. நாங்க 2 பேருமே உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டோம். உன் பதில் என்னடா? நீ இன்னமும் முறைய கல்யாணம் ஆகாம கழுத்துல தாலின்னு ஒண்ணு இல்லாம இருக்க. அதான் பகவான் கிட்ட வந்து, பகவானே பகவானே, நீக்கும் அந்த சுதர்சனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கோன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க வந்தியா? நீ தலைகீழா நின்னாலும் உனக்கும் சுதர்சனுக்கும் கல்யாணம். சொல்றேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கேள்? நேக்கு ஒண்ணும் இல்ல. அது வந்து இங்க பாருங்க, எதையாவது உன்னை முழுசா சொல்லி தொலைங்கோ. டேய் சுதர்சன், உன் விஷயமா தாண்டா நாங்க பேச போறோம். வந்து உட்கார்றா. சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரங்கநாயகி, இது சுதர்சன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இத பத்தி நான் விவரமா சொல்லும் போது எல்லாரும் பொறுமையா கேட்கணும், கவனமா கேட்கணும். இந்த சுதர்சன் யாரு? அவன் உனக்கு தம்பி. நானும் அவனை சின்ன வயசுல இருந்தே என் புள்ள மாதிரி வளர்த்துருக்கேன். நம்ம புள்ள ஸ்ரீவத்சனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு எல்லாத்தையும் சௌரியமா செஞ்சுட்டுமோனோ. ஆனா அதே நேரத்துல நம்ம சுதர்சனை பத்தி நாம ஒண்ணுமே நினைக்கல, எல்லாத்தையும் மறந்துட்டோம். ஆரம்பத்துல நாம ஏதோ ட்ரை பண்ணோம், அவன் வேண்டான்னு எல்லாத்தையும் மறுத்துட்டான். அத நாமளும் அப்படியே கவனிக்காம விட்டுட்டோம். ரங்கநாயகி, நம்ம காலத்துக்கு அப்புறம் சுதர்சனுக்கு யாருமா இருக்கா? அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையோ? இந்த குடும்பத்துக்கோசரம் சுதர்சன் எவ்வளவோ உழைச்சிருக்காண்டி. இன்னும் அவன் உழைச்சுட்டே இருக்கான். அவனோட உழைப்புக்கெல்லாம் நாம என்ன கைமாறு செய்ய போறோம்? எத்தனை நாள் தான் இந்த சுதர்சன் பேச்சுலரா அழிஞ்சுட்டு இருப்பான்? நாம அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? சாப்பாடு வேண்டாங்கிற குழந்தைக்கு நாம சாப்பாடு ஊட்டாம விட்டுருவோமோ? கட்டாயப்படுத்தி ஆடி பாடி குழந்தைய சந்தோஷப்படுத்தி சாப்பிட நாம வச்சிருவோமோ இல்லையோ? ஏன்? அப்பதான் குழந்தை நன்னா வளரும், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்குங்கிறதுக்கோசரம் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சுதர்சனை நாம எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி அவனுக்கு கண்டிப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஆஹா, என்ன நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தானா நீங்க உருப்படியா ஒரு யோசனை பண்ணிருக்கேன். தேங்க்யூ ரங்கநாயகி, தேங்க்யூ. டேய் சுதா, அத்திம்பேர் பேசினதை கேட்டியோனோ? நாங்க 2 பேருமே உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டோம். உன் பதில் என்னடா? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மேடம். எம்டி சார் இருக்காங்களா? சார் உள்ள மீட்டிங்ல இருக்காரு. இன்னைக்கு என்ன
வேலையில ஜாயின் பண்றதுக்காக வர சொல்லியிருந்தாரு. அப்படியா? அதான் வந்தேன். சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் முடிஞ்சிடும். மீட்டிங் முடிஞ்ச உடனே சார் வந்து பாப்பாரு. வெயிட் பண்ணுங்க. ரொம்ப Okay. தேங்க்ஸ். ஏதாவது வாயை திறந்து சொல்லேன்டா. அக்கா, கல்யாணங்கிறது ஒரு வயசுக்குள்ள நடக்கணும். அந்த வயசெல்லாம் தாண்டிட்டேனா இப்ப எதுக்கு அதெல்லாம்? வேண்டாம், விட்டுரு. டேய் என்னடா இப்படி தத்து புத்துன்னு வளரின்னு இருக்க? என்னடா வயசாயிடுத்து உனக்கு? ஆ? டேய் சுதா, உன் வயசுல பொம்மநாட்டிகளை இன்னும் கல்யாணம் ஆகாம எத்தனையோ பேர் இருக்கா. உனக்கு என்னடா? ஆ? நீ ஆம்பளை சிங்கம்டா. உன் தகுதிக்கு நீ 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரியுமோண்ணா? அக்கா, என்ன மன்னிச்சிடு. என்னால கல்யாணம், குடும்பம் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன இப்படியே விட்டுருக்கா? நான் இங்கே இருக்கேன். நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பாரமா இருக்குன்னா சொல்லுங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன்க்கா. ஆனா கல்யாண பேச்சு மட்டும் எடுக்காத ப்ளீஸ். என்ன பேச்சுடா பேசுற? ஆ? நீ இருக்கிறது எங்களுக்கு பாரமா? டேய், நாங்க உனக்கு பாரம் நீ நினைச்சிருந்தா நாங்க இத்தனை வருஷமா உன்னோட இருந்திருப்போமா? சொல்லு. ஆ? உனக்கு நாங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது இத்தனை வருஷமா நீ எங்களுக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் ஒரு பரிகாரம் நினைச்சுக்கோயேன். டேய் சுதா, எங்க காலத்துக்கு அப்புறமா உனக்கு நீ யாருடா இருக்கா? சொல்லு. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடா. உன் அத்திம்பேர் எவ்வளவு அழகா பேசினார் கேட்டேல்ல? ஒத்துக்கோடா. இப்படி உம்மன் இருந்தா என்னடா அர்த்தம்? ஆ? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அக்கா, அக்கா, மாமா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுவாரு. ரங்கநாயகி, நோக்கு என்னடி ஆச்சு? மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் நீங்க கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லுங்களேன். ஏதாவது ஆயிடுதுன்னா ஐயோ. அக்கா, அக்கா, அம்மா, அம்மா சொல்லுங்களேன் மாமா. நீங்க என்ன மாமா இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? ஓகேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. சரின்னு சொல்லுங்க. சரிக்கா. என் கல்யாணம் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்க்கா. உன் ஆசைப்படி என் கல்யாண ஏற்பாடுகளை கவனி. இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். என்னால அந்த சந்தோஷம் என்னைக்குமே கெட்டு போகாது. நேக்கு எல்லாத்தையும் விட இந்த லோகத்துல எப்பவும் நீதான் முக்கியம். உனக்காக என்ன வேணாலும் செய்யறேன். கல்யாணத்தை முடிச்சிடும். பாத்தியா பத்மா, அவன் ஒத்துனுட்டாண்டி. என் தம்பி என் பேச்சை என்னைக்குமே தட்ட மாட்டான். எனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். ஹாய் துளசி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஏன் லேட்டு? அது இல்ல, நீங்க லேட் ஆனதும் ஒருவேளை வேலைக்கு சேர முடிவை நீங்க மாத்திட்டீங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. முதல் நாளுன்றதுனால ராவு காலம் முடிஞ்ச உடனே ஆபீஸ் போகணும்னு சொன்னாங்க அக்கா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துடுவேன். குட், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அப்புறம் துளசி, நீங்க இங்க வேலைக்கு சேரத்துக்கு முன்னாடி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியவங்க ஒரு 3 பேர் மட்டும்தான். முதல் நம்ம கம்பெனி மேனேஜர் சிவா. ஸ்மார்ட்டான ஆள், ரொம்ப ஆக்டிவா இருப்பார், நல்லா ஒர்க் பண்ணுவார். அடுத்தது நம்ம கம்பெனியோட கேஷியர், பேரு சுரேஷ், ரொம்ப நாணயஸ்த. இந்த ஆஃபீஸுக்கு கிடைச்ச கிஃப்ட்னு வச்சுக்கலாம். மூணாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கம்பெனியோடைய பிஆர்ஓ, பேரு மிஸ் எலிசபெத். கியூட்டா இருப்பாங்க, ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஒர்க்கும் அப்படிதான் இருக்கும். அவங்களும் நம்ம கம்பெனி கிடைச்ச கிஃப்ட். 4வது கிஃப்ட் நீங்க. வாங்க, உங்க சீட்ல உட்கார வைக்கிறேன். துளசி, வாங்க வாங்க, தயங்காம வாங்க. எப்படி இருக்கு ஆபீஸ்? இது உங்களோட ரூம் ஆச்சு? ஆமா, என் ரூம் தான். நீங்க என் ஆபீஸ்ல எனக்கு பிஏ. என் ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணாம எங்க ஒர்க் பண்ணுவீங்க? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். துளசி, இன்னிலிருந்து நீங்க ஒரு புது அவதாரம் எடுத்ததா நினைச்சுக்கோங்க. வேலையில சேரணும் நீங்க எடுத்த முடிவு இருக்கே, அது ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு. வேலைக்கு வந்து போறது உங்க மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸ்.
வருமானமும் வரும். வேலையில உங்க முழு கவனத்தையும் செலுத்தி இந்த கம்பெனி முன்னேற்றத்துக்காக உதவுங்க. உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளமும் மற்ற சலுகைகளும் இந்த கம்பெனி சார்பா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். துளசி, உங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட ஆப்ரேட் பண்ண தெரியுமா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, எங்க கத்துக்கிட்டீங்க? எப்ப கத்துக்கிட்டீங்க? வாழ்க்கையில எப்ப எது தேவைப்படும்னு நம்மளால தீர்மானிக்கவே முடியாது ஸ்ரீவத்சன். வாழ்க்கையோட போக்குல பயணம் பண்ற நாம எல்லாமே கத்து வச்சுக்கிட்டாதான் அப்பப்போ நமக்கு வர பிரச்சனைகள்ல இருந்து நம்மள நாமே காப்பாத்திக்க முடியும். அப்பா கடவுளே, நீதான் என் கிருஷ்ணாவை எனக்கு திருப்பி கொடுத்துருக்க. மறுபடியும் எந்த சோதனை வராம நீதான் எங்களை காப்பாத்தணும். இப்பதான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. வேலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த ஆபீஸ்ல என்ன ஒரு சங்கடமும் வராம நீதான்ப்பா பாத்துக்கணும். கடவுளே, கிருஷ்ணாவுக்கு இனி எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுப்பா. உன்னையே நம்பியிருக்கேன். உன் தயவு எனக்கு எப்பவும் தேவை. காப்பாத்து. துளசி, கொஞ்சம் நில்லு. என்ன கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு போற? ஓ, வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? சொல்ல மாட்டியா? நீ சொல்லலனா நேக்கு தெரியாதா? நீ இன்னமும் முறையா கல்யாணம் ஆகாம கழுத்துல தாலின்னு ஒண்ணு இல்லாம இருக்க. அதான் பகவான் கிட்ட வந்து, பகவானே பகவானே, நீக்கும் அந்த சுதர்சனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கோன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க வந்தியா? நீ தலைகீழா நின்னாலும் உனக்கும் சுதர்சனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்க. ஏன் தெரியுமா? சுதர்சனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆத்துல ஜோரா நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும். நோக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன். அதுவும் போஸ்ட் கார்டுல அனுப்பி வைக்கிறேன். வந்து சாப்பிட்டுட்டு போ. மறக்காம வந்து சாப்பிட்டுட்டு போ. வரட்டுமா? பாய். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. எல்லாம் பொய்யே, உண்மையே கிடையாது. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. கை விட்டா சட்டி உடைஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி ஒட்டும்? எல்லாம் ஏமாத்து வேலை. பாவம் பொண்ணுங்க, ஏமாறுறதுக்குன்னே பிறந்திருக்காங்க. பாவம் பொண்ணுங்க, ஏமாறுறதுக்குன்னே பிறந்திருக்காங்க. இது கோயில். ஆமா, கோயில், பெரிய கோயில். உங்களுக்கு வர வர ரொம்ப துணிச்சு. நமக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுல்ல. எப்போனே தெரியல. இப்போன்னு நினைப்பாங்க, அது எப்போன்னு தெரியாது.
எப்போன்னு நினைப்பாங்க, அது இப்பவே நடந்துரும். அதான் கருணை. ஏன் அருணாச்சலேஸ்வரருடைய மகிமை. அவன் ஆட வைக்கிறான், நாம் எல்லாம் ஆடுறோம். சுதர்சன், சித்தர்கள் தரிசனம் தெய்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. நம்ம காதல் நிறைவேறுமா இல்லையான்னு அவங்க கிட்ட கேட்கலாமா? இங்கதான் நம்ம முன்னாடி ஒரு சித்தர் இருக்காரு. நம்ம கதையை பத்தி எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்? இப்ப அதை பத்தி எல்லாம் தேவையில்லை. காதல் 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 போயின் சாதல் சாதல். இதுவா காதல் சாதல்னு ஏதோ உளரண்டே இருக்காரு. அவங்க இப்படிதான் பித்தர் மாதிரி உளறிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. எங்க ப்ளீஸ் கேட்டுட்டு போலாம். ஐயா, நாங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க, அங்க இங்கன்னு சேர்ந்து சுத்துறீங்க, கல்யாணம் பண்ணிக்க துடிக்கிறீங்க. கரெக்டா சொல்றாரு. எல்லா காதலர்களும் இதை தான் செய்வாங்க. There is nothing new in this. Correct. Is not English. Yes, English. Talking English. English is not our mother language. Please, தமிழிலே பேசலாமே. செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. ஐயா, எங்க காதல் கல்யாணம் தருமா, சேர்ந்து வாழ்வோமான்னு கேட்குறீங்க. நீ வேற ஜாதி, இவன் வேற ஜாதி, உயர்ந்த ஜாதி. இவன் வீட்டுக்கு நீ மருமகளா போறது குதிரை கொம்பு. குதிரை கொம்புனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். உஸ்வானம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லல, இமயமலை மேல இருக்கானே அவன் சொல்லுறான். சுடுகாட்டு சாம்பல உடம்பு பூரா பூசிக்கிட்டு அலையிறானே அந்த சிவன், அவன் சொல்றான் உங்க காதல் நிறைவேறாதுன்னு. யோ, என்னைய உளறிட்டு இருக்க? வாயை மூடு பேசாம. நீ ஏன் வாயை மூடலாம், உன்னை வாயை மூட முடியுமா? கோணல். 2 பேரோட வாழ்க்கையும் கோணல். சிக்கல் அது, யாராலையும் எடுக்க முடியாது. யோ, உன்னை யார் கோயிலுக்குள்ள விட்டது? உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்றாரு. என் கழுத்துல சிவனோட நாகம் இருக்கு, கை வச்சா கொத்திடும். நீ அக்காவுக்கு அடங்கிற பெட்டி பாம்பு, இவளை நீ அடையவே முடியாது. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியம் சத்தியம் சத்தியம். நீ புத்திசாலித்தனமா நடந்துக்க, தோத்துறாத. காதலை நம்பி வாழ்க்கைய பாழாக்கிக்காத. வாழ்க்கையே அலை போலே. துளசி, இந்த பார், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம். நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல, வா. அவர் சொல்றதெல்லாம் கேட்காத, வா. நீ புத்திசாலித்தனமா நடந்துக்க, தோத்துறாத. காதலை நம்பி வாழ்க்கைய பாழாக்கிக்காத. சுதர்சன் இப்படிப்பட்டவனா? கடவுளே, சுதர்சனா, என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நீங்க இல்லைன்னா என்ன, எனக்கு என் கிருஷ்ணா இருக்கா. நான் அவளுக்காகவாது வாழணும், வாழ்ந்து காட்டுவேன். என்ன வர சொல்லிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மாமா, கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க துளசிய பார்த்தேன். சுதர்சன் மாமா கல்யாண விஷயத்தை பத்தி அவகிட்ட சொல்லி அவ தலையில இடிய இறக்கிட்டு வரேன். ஆத்துல சுதர்சன் மாமா கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இனிமே எந்த சூழ்நிலையிலயும் சுதர்சன் மாமா உனக்கு கிடைக்க மாட்டார்னு சொன்ன உடனே அவ அப்படியே ஆடி போயிட்டா. நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள்ல துளசி தான் குடும்பத்தோட காலி பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட போறா. எப்படியோ அந்த பகவான் அந்த துளசி கிட்ட இருந்து என் ஆம்படியான மீட்டி என்கிட்டயே கொடுத்துட்டார். என்னது, ஒன்னும் பேசாம இருக்கள்? அம்மாடி, துளசி ஆடியும் போல அசந்தும் போல அவ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. எல்லாம் நடிப்பு. அவ அசந்து போற மாதிரி நடிச்சிருக்காடி பைத்தியம். என்ன சொல்றேன்? ஆமா,
சுதர்சன் தனக்கு கிடைக்க மாட்டா ஊரை விட்டு ஓடிடுவா அப்புறம் உனக்கு தான் உன் ஆம்பளையா அப்படின்னு பிளான் பண்ணோம் இல்லையா அது நடக்காது. ஏன்? என்னாச்சு தெரியுமா? துளசி வெளியில இருந்தா நீ தேடி போய் பார்த்துட்டா என்ன ஆகுங்கிறதுக்காக அவளை என்ன பண்ணான்னு தெரியுமா உங்க வாத்துக்கார்? துளசிய பிஏ ஆக்கி அவன் ஆபீஸ்ல அவன் ரூம்லயே உட்கார வச்சுட்டான். இன்னைக்கு காத்தால வாத்துக்கார் கம்பெனில துளசி ஜாயின் பண்ணிட்டா. உன்னை விட துளசியும் வாத்துக்காரும் ரொம்ப ஃபாஸ்ட், நீ ரொம்ப ஸ்லோ. இப்ப சொல்லு, இடி இறங்கினது உன் தலையிலையா துளசி தலையிலையா? இல்ல, இதை இப்படி விடக்கூடாது. என்ன பண்ண போற? இப்ப எதுவும் உன்னால முடியாது. பர்சனல் கான்டாக்ட் இல்ல, அவளுக்குள்ள அபிஷியல் ஆயிடுத்து. அபிஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள பர்சனலா எது வேணா நடக்கலாம். என்ன பண்றது? அதையும் நானே சொல்லணுமா? சரி சொல்றேன், காதை கொடு. ஒண்ணுமே கேட்கல. நான் இன்னும் ஒன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. சரி சொல்லுங்க. உன் கம்மலை கொடு. என்ன? இல்ல சாரி, உன் காதை கொடு. ஒண்ணும் வேண்டாம். காதல சொல்றேங்கிற சாக்குல கம்மல கடிச்சு முழுங்கிடுவேள். சத்தமாவே சொல்லுங்க. உன் புருஷன் சீயும் அந்த துளசியும். மைக்கு தர, கத்தி பேசுங்க, ஆத்துக்கே கேட்கட்டும். பொண்ணு கத்தி பேசுவேன், இல்லனா நீங்க பேசுறதே என் காதலே விழாது. நானே யோசனை படிக்கிறேன், நீங்க போங்க. செலவுக்கு ஏதாவது தேர்மான்னு பார்த்தா ஒன்றும் தேரலையே. என்ன யோசிக்கிறீர்கள்? ஏதாவது சொல்லி அது ஐடியால சொல்லி என்கிட்ட காசை கறந்துட்டு போலன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கலையோ? எடுத்து காலி பண்ணுங்க, நானே யோசனை பண்ணிக்கிறேன். போங்க.